இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கிராஃபில் மொத்தம் ரெண்டே ஃபார்முலா தான் மெயினாக நம்ம யூஸ் பண்ணக்கூடியது. சரிங்களா? ஒன்று வந்து ஸ்லோப் ஃபார்முலா, அதுக்கு ஃபார்முலா என்ன வரும்னா y2 மைனஸ் y1 பை x2 மைனஸ் x1, அப்படி இல்லைனா tan ஆஃப் டீட்டா. இந்த டீட்டாங்கிறது நீங்கள் எங்கேருந்து மெஷர் பண்ணணும்னா எப்போவுமே ஃப்ரம் த பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சஸ்லேருந்து தான் நீங்கள் மெஷர் பண்ணணும். அப்படி இல்லைனா ரெண்டாவது ஃபார்முலா தான் என்ன வரும்னா ஏரியா. அதுக்கு ஃபார்முலா y ஆக்சிஸ் இன்ட்டு எக்ஸ் ஆக்சிஸ். இந்த ஸ்லோப்புக்கு நீங்கள் இன்னொன்று கூட சொல்லலாம் y ஆக்சிஸ் டிவைடட் பை எக்ஸ் ஆக்சிஸ், இப்படி கூட நீங்கள் சொல்லிக்கலாம். மெயினாக கிராஃபில் ஃபஸ்ட்டு எந்த டைப் ஆஃப் கிராஃப் கொடுத்தாலும் எப்போவுமே எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், அதுக்கப்புறம் 2 பாயிண்ட், இந்த மூணுக்குள்ளே ரிலேஷன் நீங்கள் கண்டுபிடிச்சாலே கிராஃபில் நீங்கள் ஏரியா கண்டுபிடிக்கணுமா இல்லை ஸ்லோப் கண்டுபிடிக்கணுமாங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இது வந்து ஒரு டிஸ்டன்ஸுக்கும் ஒரு டைமுக்குள்ள கிராஃபு இப்படி கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கணும். இது ஒரு 4, இங்கே ஒரு 2, இது ஒரு 0. இப்போ என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் த வெலாசிட்டி ஆர் ஸ்பீட், ரெண்டில் ஏதோ ஒன்று கேட்டிருக்காங்கன்னு வச்சுக்கணும். வெலாசிட்டி நம்ம கண்டுபிடிக்கணும்னா நமக்கு வெலாசிட்டிக்கு இப்போ இது வந்து 2 ஃபைண்ட் வெலாசிட்டி, இங்கே டிஸ்டன்ஸ் இருக்குது, இங்கே டைம் இருக்குது. அப்போ இந்த மூணுக்குள்ள ரிலேஷன் நமக்கு என்ன தெரியும்? வெலாசிட்டி ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். டிஸ்டன்ஸ் எந்த ஆக்சிஸில் இருக்குது? ஒய் ஆக்சிஸ். டைம் எந்த ஆக்சிஸில் இருக்குது? எக்ஸ் ஆக்சிஸ். அப்போ ஒய் ஆக்சிஸ் பை எக்ஸ் ஆக்சிஸ் என்ன கண்டுபிடிக்கணும்? ஸ்லோப். மோரோவர் இங்கே என்ன கொடுத்துட்டாங்க? நமக்கு கோஆர்டினேட் பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டாங்களா? ஸோ இந்த பாயிண்ட்டை 0,0, இந்த பாயிண்ட்டை 4,2. ஃபார்முலா என்ன படும்? y2 மைனஸ் y1 பை x2 மைனஸ் x1. இதை x1 y1, இங்கே x2 y2. அப்போ y2க்கு என்ன இருக்குது? 2 மைனஸ் 0 டிவைடட் பை 4 மைனஸ் 0. அப்போ ஆன்சர் என்ன வந்துடும்? 2/4. கேன்சல் பண்ணால் 1/2. அப்போ இங்கே என்னோடய வெலாசிட்டியோட வேல்யூ நமக்கு என்ன வந்துட்டு? 1/2. இதுவே கோஆர்டினேட் பாயிண்ட்ஸ் கொடுக்காம இந்த சம்மில் எனக்கு ஆங்கிள் கொடுத்துருக்காங்க, ஒரு 60 டிகிரி இங்கே கொடுத்துருக்காங்கன்னா அப்போ நமக்கு இப்போ கோஆர்டினேட் பாயிண்ட்ஸ் கொடுக்கலாம்னு அஷ்யூம் பண்ணிக்கோங்க. அப்போ என்ன பண்ணலாம்? tan ஆஃப் டீட்டா. ஏன்னா அதே மாதிரி தான் வெலாசிட்டி, டிஸ்டன்ஸு, டைமு, கோஆர்டினேட் பாயிண்ட்ஸ் கொடுக்கல, ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. அப்போ y ஆக்சிஸ் பை எக்ஸ் ஆக்சிஸ் நம்ம என்ன கண்டுபிடிச்சிடணும்? ஸ்லோப்பு. அப்போ ஸ்லோப்புக்கு ஆங்கிள் கொடுத்துருக்காங்கன்னா tan ஆஃப் டீட்டா. அப்போ tan 60 டிகிரி வேல்யூ √3 அப்படி இல்லைனா 1.7. சப்போஸ் எனக்கு இதே சம்மில் இந்த இடத்துல ஆங்கிளை கொடுக்காம, சப்போஸ் நமக்கு என்ன பண்ணுறாங்கன்னா இந்த இடத்துல எனக்கு ஆங்கிள் கொடுக்காம இந்த இடத்துல 60 டிகிரி இப்படி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நான் எப்போவுமே என்ன சொல்லியிருக்கேன்? ஆங்கிள் ஷுட் ஆல்வேஸ் பி மெஷர் ஃப்ரம் பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ். நீங்கள் என்ன பண்ணிக்கணும்? ஒய் ஆக்சிஸ் ஆங்கிள் கொடுத்துருக்காங்களா? அப்போ 90 மைனஸ் அந்த டீட்டா. அப்போ 90 மைனஸ் 60, இப்போ 30 டிகிரின்னு போட்டு அப்போ ஆன்சர் நீங்கள் என்ன பண்ணணும்? tan 30 டிகிரி 1/√3, அப்ராக்சிமேட்லி 0.6 எனக்கு வெலாசிட்டி இருக்கும். இதுவே அடுத்து இன்னொரு சம் பாருங்க. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இப்போ வந்து ஒரு ஃபோர்ஸுக்கும் ஒரு டிஸ்டன்ஸுக்கும் கிராஃப் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கணும். 4, 2. இப்போது ஒர்க்கு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஒர்க் டன் எவ்வளோன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நமக்கு ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும்? 2 ஃபைண்டு ஒய் ஆக்சிஸ், எக்ஸ் ஆக்சிஸ், இந்த மூணுக்கு ரிலேஷன் நமக்கு என்ன தெரியும்? ஒர்க் டன் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். அப்போது ஃபோர்ஸ் எந்த ஆக்சிஸில் இருக்குது? நமக்கு ஒய் ஆக்சிஸ். டிஸ்பிளேஸ்மெண்ட் எந்த ஆக்சிஸில் இருக்குது? எக்ஸ் ஆக்சிஸ். அப்போ ஒய் ஆக்சிஸ் இன்ட்டு எக்ஸ் ஆக்சிஸ்னால் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஏரியா அண்டர் தி கிராஃப். ஏரியா அண்டர் தி கிராஃப் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ ஏரியா கண்டுபிடிக்கணும்னா இதை ஜஸ்ட்டு ஜாயின் பண்ணுங்கள். இது என்ன கிடைக்கும் நமக்கு? இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அப்போ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கு ஏரியாவுக்கு என்ன ஃபார்முலா போடுவோம்? நம்ம half into base into height. அப்போ half into பேஸோட வேல்யூ 4 into ஹைட்டோட வேல்யூ 2. இந்த 2க்கு 2 கட் பண்ணிட்டோம்னா அப்போ இதுக்கு ஆன்சர் 4. இதில் ரொம்ப முக்கியம்னா சப்போஸ் உங்களுக்கு வந்து அந்த குவான்டிட்டி ஸ்கேலாராக வெக்டார்ங்கிறது ரொம்ப அழகாக நீங்கள் கவனிக்கணும். இப்போ இன்னொரு சம் கொடுக்கேன்.
ஓகே, இது வந்து எதுக்குள்ள கிராஃப் அப்படின்னா டிஸ்டன்ஸுக்கும் டைமுக்குள்ள கிராஃப்னு வச்சுக்கிடும். இது ஒரு 2, இங்கே ஒரு 4, 6. ஸோ தட் இது ஒரு -2, இங்கே ஒரு +2ன்னு வச்சுக்கணும். இப்போ இதில் 2 கண்டுபிடிச்சிருந்தாங்க. ஃபைண்ட் த, இது வந்து வெலாசிட்டிக்கும் டைமுக்கும் கிராஃப்னு வச்சுக்கோங்கம்மா. இப்போ உங்களுக்கு என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா டிஸ்டன்ஸும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் கண்டுபிடிக்க சொல்கிறாங்கன்னு வச்சுக்கிறோம். ஓகே, டிஸ்டன்ஸும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது நீங்கள் வெலாசிட்டின்னு வச்சாலும் ஓகே தான், இல்லை ஸ்பீடு எதுனாலும் நீங்கள் வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ டிஸ்டன்ஸும் டிஸ்பிளேஸ்மெண்ட் கண்டுபிடிக்க சொல்லிட்டாங்க. இதில் டிஸ்டன்ஸுங்கிறது நமக்கு என்ன வந்துடும்? இட் இஸ் அ ஸ்கேலார் குவான்டிட்டி. டிஸ்பிளேஸ்மெண்ட்ங்கிறது வெக்டார் குவான்டிட்டி. ஓகே, ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்லியிருக்கேன்? இந்த 3க்கும் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் 2 ஃபைன், இந்த 3க்கும் ரிலேஷன் கண்டுபிடிக்கணுமா? அப்போ என்ன ஃபார்முலா வரும் நமக்கு? we know that velocity equal to distance by time taken போட்டுக்கலாம், இல்லை displacement time taken போட்டுக்கலாம். கிராஸ் பண்ணல எப்படின்னா distance equal to velocity into time. ஸோ வெலாசிட்டிங்கிறது எந்த ஆக்சிஸில் இருக்குது? ஒய் ஆக்சிஸில் இருக்குது. டைமுங்கிறது எக்ஸ் ஆக்சிஸில் இருக்குது. அப்போ ஒய் ஆக்சிஸ் அட்ராக்ஷன் என்ன கண்டுபிடிக்கும்? ஏரியா அண்டர் த கிராஃப். அப்போ ஏரியா கண்டுபிடிக்கணும்னா இங்கே எனக்கு மொத்தம் எத்தனை ஏரியா இருக்குது? 3 ஏரியா நமக்கு இருக்குது. இது ஃபஸ்ட் ஏரியா, இது செகண்டு, இது தேர்டு. ஓகே, ஃபஸ்ட்டு நமக்கு எந்த ஏரியா இருக்குது? நமக்கு ஒரு ட்ரையாங்கிள் இருக்கா? அப்போ ½ இன்ட்டு பேஸோட நீளம் 2 - 0 2 இன்ட்டு ஹைட்டுக்கு ஒரு 0லேருந்து 2 2 - 0 2 ப்ளஸ் இது என்னது? எதிர் மேபி ஸ்கொயராக இருக்கலாம், ரெக்டாங்கிளாக இருக்கலாம். ஸோ இந்த 4 மைனஸ் இந்த 2, அப்போ இந்த லென்த் எனக்கு எவ்வளோ வந்துடும்? ஒரு 2. ஏன்னா ரெக்டாங்கிளாக இருந்தால் பேஸ் இன்ட்டு ஹைட்டு, ஸ்கொயராக இருந்தால் ஏ இன்ட்டு ஏ. அப்போ 2, இந்த ஹைட்டும் இதுவும் 0, இங்கே எனக்கு ஒரு 2 இருக்குது. அப்போ இந்த லென்த்தும் நமக்கு என்ன வந்துடும்? ஒரு 2 எனக்கு ரிசம்பிள் பண்ணும். 2. நீ கேட்கலாம், இது நெகட்டிவாக இருக்குல்ல சார், அப்போ நம்ம பாசிட்டிவ் எடுக்கணும் நெகட்டிவ் எடுக்கணும்னு. நான் அதான் முதல்ல சொன்னேன், டிஸ்டன்ஸ் ஸ்கேலார். ஸோ ஸ்கேலார் குவான்டிட்டிக்கு அது வேல்யூ எனக்கு நெகட்டிவில் இருந்தால் கூட நீங்கள் அதை பாசிட்டிவாகவே எடுத்துக்கலாம் நீங்கள். அப்போ இது மறுபடியும் ட்ரையாங்கிளா? அப்போ ½ இன்ட்டு பேஸோட நீளம் என்னது? 6 - 4. அப்போ இந்த லென்த் என்ன வந்துடும்? ஒரு 2 இன்ட்டு ஹைட் எவ்வளோ இருக்கும்? 0 - 2. அப்போ மைனஸாக இருந்தாலும் ப்ளஸில் தான் போடணும். இந்த 2க்கு இந்த 2 கேன்சல் பண்ணிடலாம், இந்த 2க்கு இந்த 2 கேன்சல் பண்ணிடலாம். அப்போ 2 + 4 + 2 ஆன்சர் 8 மீட்டர். இப்போ இதுவே டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்? டிஸ்பிளேஸ்மெண்ட் கண்டுபிடிக்கணுமா? டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு அதே ஃபார்முலா தான் வரும் நமக்கு. வெலாசிட்டி இன்ட்டு டைம் தான் போட போகிறேன். ஆனால் டிஸ்பிளேஸ்மெண்ட் நமக்கு என்ன குவான்டிட்டி? இட்ஸ் அண்ட் வெக்டார் குவான்டிட்டி. அப்போ வெக்டார் குவான்டிட்டினா எனக்கு வேல்யூ நெகட்டிவ் இருந்தால் அந்த நெகட்டிவை நீங்கள் கன்சிடர் பண்ணணும். அப்போது சேம் போன சம்மரியே நம்ம ப்ரொசீட் பண்ணுவோம். மேலே இருக்க ரெண்டுக்கும் ½ இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட்டு ப்ளஸ் 2 × 2. இங்கே மைனஸ் மட்டும் போடணும். 1/2 × 2 × 2. ஸோ இந்த 2க்கு 2 கட் பண்ணிடுவா, இந்த 2க்கு 2 கட் பண்ணிடலாம். 2 + 4 - 2 + 2 - 2 கேன்சல் ஆகிட்டுனா ஆன்சர் 4 மீட்டர். பாருங்கள், டிஸ்டன்ஸ் 8 மீட்டர், ஆனால் டிஸ்பிளேஸ்மெண்ட் நமக்கு 4 மீட்டர். ஓகே, இதே பாருங்கள் 12th ஒரு எக்ஸாம்பிள். சார் வந்து கரண்ட்டுக்கும் என்னுடைய டைமுக்கும் ஒரு கிராஃப் கொடுத்துருக்கோன்னு வச்சுக்கிடுவோம். இதில் வந்து சார் வந்து சார்ஜோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்கும். அப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன்? ஒய் ஆக்சஸ் எக்ஸ் ஆக்சஸ் 2 ஃபைன், இந்த 3க்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஒரு ரிலேஷன் கண்டுபிடிக்கணுமா? அப்போ ஐக்கு ஃபார்முலா என்ன சொல்லுவோம் நமக்கு? Q/T. சார்ஜ் தான் கண்டுபிடிக்கணும். அப்போ Q = என்ன வந்துடும்? I × T. I எந்த ஆக்சஸில் இருக்குது நமக்கு? கரண்ட்டு இட் இஸ் இன் ஒய் ஆக்சஸ், டைம் எக்ஸ் ஆக்சஸ். அப்போது ஒய் ஆக்சஸ் இன்ட்டு எக்ஸ் ஆக்சஸ்னால் நம்ம என்ன சொல்லுவோம்? ஏரியா அண்டர் த கிராஃப். ஸோ இதனுடைய நீங்கள் ஏரியா கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு ரிக்வயர்ட் ஆன்சர் கிடச்சிடும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.